ஐயோ என் பிள்ளைகள்லாம் இழைச்சு போச்சுடி. என்ன பண்ண சொல்றீங்க? கச்சிச்சி கச்சிச்சி. என்னடா கடிச்சது? எங்க கடிச்சிச்சு? இல்லப்பா நம்ம வண்டி கடிச்சிட்டாங்க பாரு. என்ன சொல்றான்? அங்க பாருங்க நம்ம வண்டி தாங்க, நம்ம வண்டி தாங்க. நம்ம வண்டிங்க. ஹரி நம்ம வண்டி, நம்ம வண்டி தாங்க, நம்ம வண்டி தான். பரதேசி போய் உள்ளேங்களா? நம்ம வண்டிக்கு நம்பர் ஏது? அவன் ஒழுங்கா நம்பரை வாங்கி ஓட்டிட்டு வர்றான். நம்ம வண்டியில போய் சொல்லி உத வாங்காதீங்க, கம்பட்டுருங்க. என்னங்க நம்ம வண்டியில தான் அனுபவிக்க முடியல, அடுத்தவங்க வண்டியிலயாவது கொஞ்சம் அனுபவிப்போமே. என்ன செய்ய சொல்ற? இனிமே பஸ் வருங்கிற நம்பிக்கை இல்ல, என்னால நடக்கவும் முடியல. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு அந்த வண்டியில போய் அடுத்த ஊர்ல இறங்கிக்குவோமே. சரி சரி கேக்குறேன். ஏத்துறானா இறக்குறானான்னு போய் பாப்போம். போய் கேளு. காட்டி நான் நிறுத்துறேன், பின்னால வாங்க. போங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அப்பா நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன புதுசா இருக்கு? வண்டி மறைச்சு பிச்சை கேக்குறீங்க? இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நாங்களும் வாழ்ந்து கட்டவங்க தான். பஸ்ஸ தவற விட்டுட்டு இப்படி பரதவிக்கிறோம். எங்களை நீங்க போற வழியில ஏத்தி இறக்குங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இதுவும் ஒரு விதத்துல பிச்சை தானே. அட விடுப்பா, பாவமா இருக்கு. ஏத்தி இறக்கிடுவோம். ஏறுங்க. சரி பெரியவரே, சீக்கிரம் ஏறுங்க. உங்களுக்கு பெரியவரே ஒண்ணு ஒண்ணா ஏத்து. ஏத்துறேன் ஏறுங்கடா. தர்மம் தலை காக்கும். ஏறுங்க. ஏறிட்டீங்களா? ஏறிட்டோம் விடுங்க. தம்பி ஒரு விஷயம் சொன்னா சிரிக்க மாட்டீங்களே? இல்ல சொல்லுங்க பெரியவரே. இதே டெம்போ டிராக்ஸ் தான், இதே கலர் தான். ஆனா நம்பர் மாத்திரம் ஒண்ணு இல்ல. நம்பர் இல்லாம ஒரு புது காரை வாங்கிக்கிட்டு திருப்பதிக்கு போய் பூஜை பண்ணி எடுத்துட்டு வரலான்னு புறப்பட்டான். என் பொண்டாட்டி சுப்பு இருக்காள. யாருங்க அது? என்னையா மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கா? இவதான் என் பொண்டாட்டி சுப்பு. போற வழியில வினை தீர்த்த விநாயகர் இருக்கான், போய் கும்பிட்டுட்டு போனா நம்ம வினையெல்லாம் தீர்ந்துடும்னு கூட்டிட்டு போனா. என்னாச்சு? அங்கதான் வினையே ஸ்டார்ட் ஆச்சு. நாங்க கும்பிட்டுட்டு திரும்புறோம், அச்சுல வாத்தாப்புல உங்க மாதிரியே 2 பேரு என் வண்டிய கிளப்புறானுங்க. கொஞ்சம் விட்டா அது நாங்க தானே சொல்லுவீங்க போல் இருக்க. அதானே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களே. ஏதோ பெரிய இடத்து பிள்ளைங்க போல இருக்கு. பாவ புண்ணியத்துக்கு ஏத்திக்கிட்டு போகுதுங்க. நீங்க பேசுறத பார்த்தா இங்கே இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஏன் பெரியவரே, உங்களுக்கு சங்கீதம் மேல ரொம்ப பிரியமோ? அது ஏன் அப்படி கேக்குறீங்க? இந்த பையில நாதஸ்வரம் தானே? நாதஸ்வரமா? இதுல பெரிய விவகாரமே அடங்கி இருக்கு. என்ன? அவுக்குறம் பாருங்க. சத்தமே வராதா? சத்தமா? இதுல வர்ற சத்தம் வேற எதுலயும் வராது. என்னங்குது? ஏயா சின்ன பசங்களா இருக்கிறீங்க, இங்கிலீஷ் படமே பார்த்தது இல்லையா? அதுல இப்படி படபடன்னு ஆடிக்கிட்டே சுடுறானுங்களே, ஆமா மிஷின் கண்ணு. அதுதான் இது. இதை எதுக்கு வச்சிருக்கீங்க? எதுக்கா? அந்த கபோதி பயலுக என் காரை திருநான்களே, அவனுங்க என் கண்ணுல பட்டான்னா காக்கா சுடுற மாதிரி சுட்டு இதே டெம்போ டிராக்ஸ்ல எடுத்துக்கிட்டு போய் கீழ் திருப்பதியில புதைச்சிட்டு மேல் திருப்பதியில போய் வெங்கடாஜலபதி காதலையும் போட்டுட்டு அப்புறமா வந்து இந்த தாடியை எடுக்கிறதா இருக்கேன். பரவாயில்லையே, சாமியார் கிட்ட கூட ஒரு வெஞ்சன்ஸ் கதை இருக்க. கதை மாத்திரம் இல்லையா, இது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாரு. இந்த அளவுக்கு என் கதையும் பெருசு. ஆமா நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. வண்டி நிறுத்த சொல்லுங்க. போடியா பிரேக்க. போடுறேன் வண்டிய. நாங்க வர்றோம். ரொம்ப நன்றி தம்பிங்களா. நீங்க நல்லா இருக்கணும். உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச 2 புத்திமதிகளை சொல்றேன். சொல்லுங்க. இது புது காரு. நிறுத்தி விட்டு காப்பி சாப்பிட போகும்போது சாவிய வண்டியில வைக்காதீங்க. ஏன்? சாவியை எடுத்து பையில போட்டுக்கிட்டு போங்க. இதே மாதிரி சட்டைய போட்டுக்கிட்டு பெரிய இடத்து பசங்க மாதிரி வந்து காரை திருடிட்டு போயிடுறானுங்க, திருட்டு பசங்க. நல்லதுங்க. 2 பேரும் நல்லா சிரிக்கிறீங்க. இறங்குங்க. டேய் இறங்குடா. உப்பு கிடைச்சா சொல்லி சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. டேய் நம்ம நல்ல நேரம் பழைச்சோம். அவங்களுக்கு மட்டும் நம்ம அநியாயம் தெரிஞ்சது. சரி நம்ம போலாம். அவசரம் 100. அடட கண்ணாயிரம். ஓ வண்டி கிடைச்சிட்டாப்ல இருக்கு. சாமிக்கு நேர்த்திக்கடன்லாம் முடிச்சிட்டீங்க. ஆடாடாடா, ஆண்டவனோட மகிமையே மகிமை தாங்க. இந்த பாருங்க, இது வரைக்கும் நான் பண்ணாதது கொலை. இப்படி ஏடா கூடமா பேசினீங்க, அதையும் பண்ணிடுவேன். என்னங்க சொல்றீங்க? போனவன் போனாண்டிங்கிற மாதிரி போன வண்டி போனதுதான். வண்டி மாத்திரமா போச்சு, எல்லாமே போச்சு. என் தலைய பாரு. என் தலை மாத்திரம் இல்ல, அந்த தலைய பாரு. முடிய இறக்கி வித்துட்டய்யா.
என்னது முடிய வித்துட்டீங்களா? ஆமா, முடிவித்த 3000 ரூபாய் மூலதனமா வச்சுதான் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறாரு. என்ன தொழிலுங்க? பார்பர் ஷாப். நல்ல தொழில். ஆமா, மொட்டையில அம்மாவை ஏன் விட்டுட்டீங்க? அது நாங்க முத ஆரம்பிக்க போற கடையில என் கையால குத்து விளக்கு ஏத்தி வச்சு முதல் போனியா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வினதீர்த்த விநாயகருக்கு வேண்டி இருக்கு. மறுபடியும் வேண்டுதலா? நான் வேண்டுதல் பண்ணித்தான் நாயா பேய அலையிறோம். மறுபடியும் வேண்டுதல்ல இப்பவே மொட்டை அடிச்சிருவேன் உன்னை. ஐயோ, நாளைக்கு அந்த பொண்ணுகள்லாம் சேர்ந்து வரப்போறாளுக. நீ எல்லாரையும் காதலிச்சிருக்க. உன் மண்டமயத்தை பிக்க போறாளுக. என்ன செய்ய போற? நீயும் ஏன்டா பயமுறுத்துற? அத நினைச்சாவ என் நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது. எங்க கொஞ்சம் நானே என்ன மணி குயிலே. நான் கேட்கறதுக்கு ஒளிக்காம மறைக்காம பதில் சொல்லு. எங்கடா உன் தோஸ்த் அருண்? தெரியாது. தெரியாதா? கான்ஸ்டபிள்ஸ். ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏய் ஞான பிரகாசம், உன்னை பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்குடா. இப்போ அது சொல்லு. உன்னை விட்டுடுறேன். அவன் எங்க இருக்கான்? தெரியும், சொல்ல மாட்டேன். ஓ, கூட்டாளி மேல அவ்வளவு பாசமா? கான்ஸ்டபிள்ஸ் அடிங்க, எனக்கு மயக்கம் வரல. அடிங்க. முறையை சொல்லிடுவோம். என்ன முறை? யோ, எங்க நாட்டு வழக்கப்படி பொண்ணை தனியா வர சொல்லித்தான் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். அப்படின்னா இந்த நிச்சயதார்த்தம் வேணாம். தங்கச்சி, வா 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 வா. ஏன் அவசகன மாதிரி? அதனாலதான் உங்களையும் வர சொல்லி இருக்கு. நீங்க போடுங்க. என்ன மாடியில ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது? பெரிய ராஜா வந்துட்டாரு, பெரிய ராஜா வந்துட்டாரு. ஐயா, என்னய்யா பெரிய ராஜான்னு சொன்ன? சின்ன பிள்ளை மாதிரி கரும்பு தூக்கிட்டு அலைகிறாரு. உங்க வீட்டுல இன்னைக்கு தான் பொங்கலா? அது இல்லையா, 400 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் மொனாலிசா தீவுக்கு கரும்பு வெட்ட போனாங்க. அப்புறம் அங்கேயே ராஜாவாயிட்டாங்க. அதனால பழசம் மறக்காம கரும்பையே செங்கோலாக்கிட்டாரு. நல்ல வேலை ஆலமரம் வெட்ட போகல. இல்லைன்னா அப்பனும் மகனும் அதையே பார்த்துட்டு அங்கேயே நிப்பானுங்க. சும்மா இருக்கியா தள்ளியா. குஸ்ஸா குஸ்ஸா குஸ்ஸா. எந்திரியா. ஏன் ஆணினி இருக்கா? அது இல்லையா, எங்க ராஜாவுக்கு முன்னாடி உட்கார கூடாது. உட்கார்ந்தா கோவம் வந்து செனமாடு மாதிரி உதையன்னு உதைச்சிருவாரு. தோஷம் கால்ல இருக்க போல இருக்கு. Buskuska. Bambino bisare my son. Bidayo masriyo matrubut. பிச பிசா. என்னய்யா வந்ததும் வராதுமா இளையராஜா அப்படி திட்டுறாரு? திட்டலையா, மகனை வாழ்த்துறாரு. ஓ, அவர் பாஷையில அது வாழ்த்துறதா? कौन से बारिया? कुदरत का हुमायून. इसकी सासो बुसा गुमायूं. हुमायून. Bambino, Bambino, Bambino. கும்மாங்குத்துத்தா என்னய்யா சொல்றாரு? அது இல்லையா, பெரிய ராஜா இங்க என்ன நடக்குன்னு கேட்டாரு. சின்ன ராஜா இங்க நிச்சயதார்த்தம் நடக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ, இந்த குத்துல நம்ம விஷயம் வந்துருச்சா? குத்தட்டும் குத்தட்டும். Salavat fitre. कौन सा साला बीत रहे? யார கேட்டு நடக்குது இது பெருசு, யார கேட்கணும் இது சிறுசு. ஓயா, ஒரே குழப்பமா இருக்கு. इसके 12 शांति बलाला. பாலாலாவா? சாந்தி முகூர்த்தத்துக்கு பால் இருக்கான்னு கேக்குறாரா? அது இல்லையா, இந்த சாந்தியத்தான் நான் கெட்டிக்கிற போறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டாரா? शांति किससे लव गुफ. ஒரு காலம் நடக்காதுங்கிறாரு. அப்படியா சொல்றான் கரடி தலையன்? ஐயோ, சிக்கல் ஆரம்பிச்சிட்டானே. ஏயா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். கஷ்டமுசாவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ற, அந்த குசாவுக்கு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறிய. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யோ, அது சொல்லக்கூடாதியா. அப்படின்னா இதைய மறைக்கிறீங்க? சந்தேகமே இல்ல. யோ, பொம்பளை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதியா, அது அசிங்கமான கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை ராஜாபால இருக்கு. बिसारे जोंद्रिया मात्रबु तोत्रतु शांति के लवो तात्विका ताकरिया गुल्ला पाकरिया गोदमिया मजाका गुम्मा जुम्मा நீங்கயா உருண்டையா இருக்கு ராணி எப்படிங்கயா? சாந்திய மறந்துருங்கிறாரு. शांति का बलाला. முடியாதுங்கிறாரு. पुष्का அப்படின்னா நாட்டை மறந்துடணும், வீட்டை மறந்துடணும், அப்பா அம்மாவை மறந்துடணும், மகடத்தை திறந்துடணும். பரம்பரை சொத்துல உன் வாரிசுக்கும் அடுத்த வாரிசுக்கும் அடுத்த வாரிசுக்கும் பங்கே இல்லைன்னு சொல்றாரு. வாரிசு குழப்பம் இங்கேயும் வந்துருச்சா? யோ, நான் தெரியாம தான் கேக்குறேன். நமக்குள்ள பேசிக்குவோம். அந்த ஆளு ஒரு மூலம் பேசினா நீ ஒரு வார்த்தை சொல்ற, அந்த ஆளு ஒரு வார்த்தை சொன்னா நீ ஒரு மூலம் பேசுற. ஏயா, நாங்க தான் கம்பி மேல நடக்கிறோம், நீ காத்து மேலே நடப்ப போல இருக்க. அது எங்க பாஷையா? बलाला. गुस्सा அது என்ன நடு நடுவே
கெட்ட ஜாதி ராஜாவா இருப்பான் போல இருக்க. சும்மாரியா கியா சாத் கியா கியா காசு கயா கயா சாந்தி லவ் யூ. शांति के किसके लव वो गुफ தஸ் புஸ் சியா சியா மியா மியா. குசகுசா. இளையராஜா எனக்கு ராஜ்யம் வேண்டாம், சாந்தி தான் வேணும்னு சொல்றாரு. அதுக்கு பெரிய ராஜா இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு ராணி புள்ள பாசத்துல உருகிட்டாங்க. ராணி என்னதான் உருகினாலும் உடம்பு இழைக்காது. இதே நிலைதான். இளையராஜா சாந்தி हाय गुस्सा कूद पुत्रे गुस्सा ने गोरे நான் போறேன்னு சொல்றாரு. ने रोज से நான் ரோசமானவேன்னு சொல்றாரு. ने मान रे நான் மானம் போனா அப்பவே உயிரை விட்டுருன்னு சொல்றாரு. கவரிமான் பரம்பரை போல இருக்கு. गुस्सा 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 ஈழவரியா बाबिनो 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 இப்படி ஒரு மோசமான அண்டர்வேரை நான் பார்த்ததே இல்ல. இளையராஜா எனக்காக உங்க சாம்ராஜ்யத்தையே இழந்துட்டீங்களே. ஏய், இந்த சாம்ராஜ்யம் போனா என்ன? நீ என் பக்கத்துல இருந்தா போதும். இந்த மாதிரி எத்தனையோ சாம்ராஜ்யத்தை உருவாக்குவான் இந்த இளையராஜா. உருவாக்குவீங்களோ கருவாக்குவீங்களோ, நிச்சயதார்த்தம் என்ன ஆச்சு? ஷூர். இத பாருங்க, இது பெரிய ராஜாவோட மாளிகை. எனக்கும் அவருக்கும் உறவு அத்து போச்சு. அதனால நிச்சயதார்த்தம் இங்க நடக்காது. டிசம்பர் 31ஆம் தேதி சாந்தி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க. அங்கதான் நிச்சயதார்த்தம். அவ என்ன பார்சலா? அதுக்கெல்லாம் நாங்க வர வேண்டாமா? ஷூர். புர்ரா புர்ர். புர். என்னடா மாடு ஓட்டுறீங்க? என்னடா சொல்லிட்டு போறாரு? யோ, அடுத்த தடவை எங்க நாட்டு வழக்கப்படி உன் தங்கச்சி தனியா வந்தா தான் நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு போறாரு. நாங்க இல்லாத நிச்சயதார்த்தமா? அப்படி ஒரு நிச்சயதார்த்தமே வேண்டாம் பையா. தங்கச்சி என் மனசு அவர்கிட்ட பறி கொடுத்துட்டேன். சுத்தம். நீங்க சம்மதிக்கிறீங்களோ இல்லையோ, அவர் சொன்ன தேதியில சொன்ன இடத்துல நான் போய் நிப்பேன். பாத்தியா உன் தங்கச்சி சொன்னத? குஸ்ஸா. என்னங்க இது? நீங்களும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்ட சொல்லிட்டீங்க, நானும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு வந்துட்டேன். அநேகமா இது கொல்லிமலை காடா இருக்கும் போல் இருக்க. போல கொல்லிமலையே தான். ஐயோ, நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் இப்பவே போறேன். ஏன்டா ஓடுற? இங்க உன் மாமியாரா இருக்காங்க. மாமியார் விட்டு இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு இருப்பேனே. இங்க மனுஷனை திங்கிற கூட்டம் இருக்காங்களாம், கேள்விப்பட்டிருக்கேன் சார். யோ, உலகம் எங்க இருக்கு, நீ எங்க இருக்க? மனுஷன் திங்கறான்னு கதை விடுறியா? நீங்க எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. இங்க அப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னு சமீபத்துல பேப்பர்ல படிச்சிருக்கேன் சார். ஆமாங்க, எனக்கு கூட பயமா தான் இருக்கு. பாதுகாப்பான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி மிருகங்க இருக்கிற காட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. பயப்படாதீங்க, என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்துறேன். என்ன சார் இது? என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க? இங்க மனுஷனை திங்கிறவங்க வந்தா? யோ, கவலைப்படாதயா. அப்படி வந்தாலும் உன்னை பார்த்து அவங்க தான் பயப்படுவாங்க. குளிர் அடிக்குது, வண்டியில போர்வை இருக்கு, போத்திக்கிட்டு போய் படு. தப்பி தவறி உசுரோட இருந்த காலையில வந்து என்ன பாரு. என்னது அவசான மாதிரி சொல்லிட்டு போறான்? ஐ, எவனோ பொண்ணத்தை கட்டி கீழே போட்டுட்டான். ஐயோ, என்னது மனுஷனோட மண்டை ஓடுது. அடச்சை. ஆமா, நீங்க எந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க? ஓ, அதா 2 வருஷமா நான் இந்த நந்தனத்துல தான் இருக்கேன். நந்தனத்துலயா? ஏன், நீங்க ஸ்டேஷனுக்கு எப்பவாவது வந்திருக்கீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நானா? நீங்க வேற. சின்ன வயசுல இருந்தே போலீஸ் பூட் சத்தம் கேட்டாலே எனக்கு பயம். சும்மா கேட்டேன். போலீஸ்னு அவ்வளவு பயமா? உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, இந்த காக்கி சட்டையை இன்னைக்கே கைட்டு போட்டுறேன். நீங்க எனக்காக வேலையை விடணும்? உங்களை போல அழகான ஒருத்திக்காக வேலை என்னங்க, உயிரே விட்டுடலாம். தப்பு இல்ல. ஐ மீன் யோ யோ, என்னது மாலை? நான் தாயா போட்டேன். யார் நீ? நான் தாயா உன் பொண்டாட்டி, நீ தாயா என் புருஷன். என்னையே எனக்கு நீ இன்ட்ரோடியூஸ் பண்றியா? வாயா. நான் வரமாட்டேன். அட வாயா அண்ணா. ஐயா ஐயா, வாயா விடு, நான் வரமாட்டேன். வாயா வாயா கொண்டச்சி. சும்மா வாயா. இதாயா நான் தங்கி இருக்கிற இடம். எங்க தலைவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். வாயா வாயா. ஹொய்லா ஹொய் ஹொய்லா ஹொய் ஹொய்லா ஹொய். ஹொய்லா ஹொய்யா? அது என்ன ஹொய்லா ஹொய்? என்னது, குகை தானா முடியிருச்சு? ஐயோ, தப்பிக்க முடியாது போல் இருக்கேன்.
கண்ணு மட்டும் நம்மளை பாக்குது. ஐயோ நீங்க எப்பப்பா இங்க வந்தீங்க? எங்களை அப்பவே கொண்டு வந்து கட்டி போட்டாங்க. அப்பவே கொண்டாந்து கட்டி போட்டாங்களா? அவரு எங்க தலைவர் மிசா மிசா. சாலாபா சாலாபா, உங்க இனத்தை சேர்ந்த பெண்களை எல்லாம் இங்க அடிமையா வச்சிருக்கேன். அவங்க தலைவி இப்ப இங்க வருவா. உங்க 3 பேர்ல அவ யாருக்கு முத்தம் கொடுக்கறாளோ அவங்க தான் இன்னைக்கு முதல் விருந்து.